Good evening, students. நம்ம class ஆரம்பிக்கலாம். நேத்து exercise 12.1 ல 5 questions complete பண்ணிட்டோம். We have to do the 6th question. 6th question என்ன சொல்றது பாப்போம். One card is drawn randomly from a well shuffled deck of 52 playing cards. Playing cards அநேகமா எல்லாரும் பார்த்திருப்பீங்க இல்லையா? இப்படி இருக்கும். அதுல வந்து டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க. மொத்தம் 52 cards இருக்கும். அதாவது blackல I'll draw with the particular colors itself. blackல வந்து spade இருக்கும். spade, then we'll have A to A, அப்புறம் 2 to 10, then J and Q and K. பாருப்ப எவ்வளவு இருக்கும்? 13 cards இருக்கும். சரியா? அதே மாதிரி அடுத்தது blackல clover இருக்கும். இதுலயும் 13 cards. இது ஜாக், குயின், கிங்னு சொல்லுவோம், ஏஸ் சொல்லுவோம். ஏஸ்க்கு அப்புறம் 2ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏ வந்து 1 கவுண்ட் பண்ணுவோம். தென் 2 3 4 5 அப்ப 1 இருக்காது. பிளேயிங் கார்ட்ஸ்ல என்ன இருக்காது? 1 இருக்காது. 1க்கு பதிலா தான் ஏஸ் இருக்கும். தென் we'll have 2 sets of red cards. ரெட் கார்ட்ஸ் வந்து 1 டைமண்ட் இருக்கும். டைமண்ட்ல இதே மாதிரி 13 cards இருக்கும். And one more is heart. heartல ஒரு 13 cards இருக்கும். Totally we have 52 cards. சரியா? அப்ப எத்தனை A's இருக்கும்? 4 A's இருக்கும். 4 2s, 4 3s, 4 4s, 4 5s, எல்லா நம்பரும் 4 4 இருக்கும். ஒரு வெரைட்டி, ஒரு பர்டிகுலர் டிசைன் ஆஃப் ஃபிளவர் எடுத்த அப்படின்னு சொன்னா டைமண்ட்னா 13 இருக்கும். கிளாவர் ஐ மீன் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளப்ஸ் வந்து 13 இருக்கும். ஸ்பேட் வந்து 13 இருக்கும். ஹார்ட்ஸ் வந்து 13 இருக்கும். சரியா? அதே மாதிரி கிங் எத்தனை இருக்கும் அப்படின்னா 4 கிங்ஸ் இருக்கும். ஏஸ் எத்தனை இருக்கும்? 4 ஏசஸ் இருக்கும். புரியுதா? இது புரிஞ்சிருந்ததுன்னா நமக்கு இந்த சம் செய்யறது ஈஸியா இருக்கும். இதுதான் ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல என்ன? வெல் ஷஃபிள்டு டெக் ஆஃப் 52 பிளேயிங் கார்ட்ஸ். இப்படிதான் இருக்கும். அதனால ஷஃபிள் பண்ணுவாங்க. உனக்கு தெரியும், சீட்டு கிடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தென் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த drawn card is a diamond. ஒரே ஒரு கார்டு தான் எடுக்கிறாங்க இல்லையா? 52 கார்ட்ஸ்ல இருந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்க. அது டைமண்டா இருக்கணும்னா இட் கேன் பி டைமண்ட். பாரு, டைமண்ட்ல எத்தனை கார்ட்ஸ் இருக்கு? 13 கார்ட்ஸ் இருக்கு. அப்ப டைமண்ட் ஏஸா இருக்கலாம், டைமண்டா இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. டைமண்ட் ஏஸ் இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 4 5 6 up to 10, then K, Q and J எதா வேணா இருக்கலாம். 13ல ஒரு கார்டு வரலாம். therefore முதல்ல என்ன சொல்லலாம்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு 52 இல்லையா? நம்பர் ஆஃப் இப்போ வந்து இந்த எவென்ட்ஸ்க்கு வந்து பேர் கொடுத்துக்கலாம். let A be the event of drawing. draw பண்றதுன்னா வரையறது இல்லாம அந்த இடத்துல அந்த பேக் ஆஃப் கார்ட்ஸ்ல இருந்து உருவி எடுக்கிறது. புரியுதா? drawing water from the well அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன, தண்ணி போய் கிணத்துல வரைஞ்சிட்டு இருப்பாங்களா? drawing அப்படின்னா we have to pick out, we have to pull out. புரியுதா? அப்ப டிராங்கிறதுக்கு அப்படி ஒரு மீனிங் உண்டு. So A be the event of drawing a diamond, then n of A is equal to 13. Now probability of A கேக்குறாங்க is equal to n of A by n of S, which is 13 by 52
equal to 1/4. முடிஞ்சது இல்லையா? நெக்ஸ்ட், நாட் அ டைமண்ட். நாட் அ டைமண்ட் எப்பவுமே ப்ராபபிலிட்டி ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் 1 சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஹேவிங் a diamond? இது வந்து இட் இஸ் a complement இல்லையா? So we can take it like this. N of a is equal to 13. Drawing a pack of card, drawing a card which is not a diamond is event A bar இல்லையா? அப்ப A பாருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we have to find out the நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா, either we can find n of A complement which is equal to 52 minus 13. அப்போ 39/52 போட்டு 3/4 சொல்லலாம் இல்லையா? Otherwise you can take it like this. Now P of A complement is equal to 1 minus P of A, which is equal to 1 minus 1/4. ஏன்னா P of A ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், which is equal to 3/4. சரியா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? not an ace. ace இருந்தா 4 இல்லையா? number of elements which are not aces. எழுதலாமா? Third one, let B be the event of drawing an ace. Drawing an ace. Not an ace கேட்டிருக்காங்க. முதல்ல ace வேணும்னா என்ன செய்யணும்? அதுக்குள்ள ப்ராபபிலிட்டியை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு 1 மைனஸ் போட்டோம்னா not an ace கிடைக்கும். So n of B is equal to 4 aces தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். Therefore P of B is equal to 4/52, which is equal to 1/13. சரியா? Therefore P of B bar is equal to 1 minus 1/13 equal to 12/13. சரியா? not an ace கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஏஸ்க்குள்ள ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சுக்கோ, then 1 minus அப்படின்னு போட்டேன்னா you will be getting the answer. சரியா? not வர இடத்துல எல்லாம் இது மாதிரி செய்ய பழகிக்கோ. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். That is question number 7. 3 coins are tossed simultaneously. Find the probability of getting at least 1 hit, exactly 2 tails, at least 2 hits. இப்போ 3 coins எடுத்து ஒரே நேரத்தில் டாஸ் பண்ணும்பொழுது நமக்கு sample space எப்படி எடுக்கிறது? நேத்தே உனக்கு சொன்னேன், I'll teach you how to make the tree diagram for finding such sample space கண்டுபிடிக்கிறதுக்கு at a time simultaneous when we conduct an experiment for many objects of the same type, how to find out the actually sample space அப்படிங்கிறதுக்கு பாரு. first coin எடுத்துக்கோ. first coin நீ டாஸ் பண்ணேன்னா ஒரு ஹெட் இருக்கும், ஒரு டெயில் இருக்கும். நல்ல ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். சரியா? இப்போ அடுத்து என்ன செய்றேன்? ஒரு ஹெட்டோ டெயிலோ கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட்ல. இப்ப செகண்ட் காயின் நான் எடுக்கும் பொழுது இந்த ஹெட் ஃபர்ஸ்ட்ல ஹெட் விழுந்திருக்கு,
பட் செகண்ட்ல ஹெட் ஆர் டெயில் கிடைக்கலாம், தேர்ட்ல ஹெட் ஆர் டெயில் கிடைக்கலாம். ஐ மீன் இங்க டெயில் விழுந்த இடத்துலயும் எனக்கு ஹெட் ஆர் டெயில் கிடைக்கலாம் இல்லையா? இப்போ தேர்ட் காயின் எடுத்துக்கோ. இந்த ஹெச்சுக்கு ஐ கேன் ஹேவ் 2, எய்தர் ஹெட் ஆர் டெயில். இதுக்கு ஹெட் ஆர் டெயில். அதே மாதிரி இங்கேயும் ஹெட் ஆர் டெயில், இங்கேயும் ஹெட் ஆர் டெயில். புரியுதா? அப்ப எப்படி நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுவோம்? சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறதுக்கு இதுதான் ஈஸியஸ்ட் வே. சாம்பிள் ஸ்பேஸ் எழுதும்போது ஹெட் 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 டெயில், ஹெட் டெயில் ஹெட், ஹெட் டெயில் டெயில். புரியுதா? இதே மாதிரி நம்ம இந்த டெயிலுக்கும் எழுதிடலாம். So let us write the sample space first. Sample space S is equal to let us write it. Triplets எழுதலாம். H H H H H T H T H H T T. இது ஒரு செட். புரியுதா? அடுத்த செட் எழுதலாம். T H H R T H T. Then T T H R T T T. இது sample space. In the sample space we are going to find out the subsets that satisfy the given condition. இப்போ n of s எவ்வளவு பாரு? n of s equal to 2, 4, 6, 8 இல்லையா? அதாவது 2 into 2 into 2 னு வரும். 8. Next. First one. At least one head. ஒரே ஒரு ஹெட், குறைஞ்சது ஒரு ஹெட் இருக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஹெட் இருக்கலாம், 2 heads இருக்கலாம், 3 heads இருக்கலாம். அட்லீஸ்ட் அப்படின்னா எல்லாமே எடுக்கணும். நீ ஒரு ஹெட் எடுத்துட்டு நிக்க கூடாது. அட்லீஸ்ட் 1 அப்படின்னா 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 heads இருக்கலாம். Therefore, let A be the event of getting at least one head. Then A is equal to A எழுதலாம் 1 இல்லையா? இதெல்லாம் எழுதலாம்னு பாரு. இது எழுதலாம், இது எழுதலாம், இங்கேயும் ஹெட் இருக்கு எழுதலாம், ஹெட் இருக்கு எழுதலாம், ஹெட் ஹெட் ஹெட். இதுல தான் டெயில் மட்டும் இருக்கு. அப்ப 7 எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? A is equal to H H H எல்லாமே எழுதணும். நீ 7 எலிமெண்ட்ஸ் எழுதினா therefore n of A equal to 7. Probability of A is equal to n of A by n of S equal to 7 by 8. First question over. இப்போ செகண்ட் பாரு. Exactly 2 tails. Exactly na கரெக்டா 2 tail எங்கெல்லாம் வருது பாரு. 1 இன்ட் மார்க் போடுறேன். இங்க 2 tail இருக்கு, இங்க 2 tail இருக்கு. வேற எங்கேயாவது இருக்கா? இல்ல. அப்ப அந்த 3 எலிமெண்ட்ஸ் தான் இல்லையா? அப்ப நம்ம என்ன எழுதணும்? B வந்து டிஸ்கிரைப் பண்ணோம். B ன்னு ஒரு சப்செட் எடுத்துட்டு we are going to define it. Second one, let B be the event of getting exactly 2 tails. Then B is equal to H tail tail. Then T H T.
T T H இல்லையா? இங்க எல்லாம் மத்த இதுல டெய்லே இல்ல, இதுல ஒன் டெய்ல் இருக்கு, இதுலயும் ஒன் டெய்ல் இருக்கு, அடுத்தது இதுலயும் ஒன் டெய்ல் தான் இருக்கு, இதுல 3 tails இருக்கு. அப்ப அதை எடுக்க முடியாது. Therefore n of b equal to 3. Therefore probability of b is equal to 3 by 8. இல்லையா? n of s ஏற்கனவே நம்ம ஃபார்முலா அங்க எழுதிட்டோம், அதனால இங்க நம்ம ஃபார்முலா எழுதாமலே செய்துக்கலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அட்லீஸ்ட் 2 heads. அட்லீஸ்ட் 2 headsனா 2 இருக்கணும், இல்லைன்னா 3 heads இருக்கணும். பார்க்கலாம். ரெட் வச்சு மார்க் பண்ணிக்கலாமா? இங்க 3 heads, 2 heads, இங்க 2 heads, இங்க 1 எடுக்க முடியாது, இங்க 2, இங்க 1 எடுக்க முடியாது, 1 எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. அப்ப 4 இடத்துல இருக்கு அட்லீஸ்ட் 2 heads அப்படிங்கிறது. So let us write it. Let C be the event of getting at least 2 hits, then C is equal to set containing HHH, set containing HHT, set containing HTH, and set containing THS. THH. N of C is equal to 4. Therefore, probability of C equal to 4 by 8, which is equal to 1 by 2. சரியா? The at least அப்படிங்கறதோட மீனிங் தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. சரியா? அடுத்த क्वेश्चन போலாமா? So 8th question. A bag contains 6 white balls numbered from 1 to 6 and 4 red balls numbered from 7 to 10. A ball is taken at random. Find the probability of getting an even numbered ball or a white ball. Even numbered ball. முதல்ல sample space எழுதலாம். S is equal to W1 white 1 இல்லையா? W2, W3, W4, W5, W6 இல்லையா? அடுத்து என்னது? ரெட் தான். ரெட் பால்ஸ் எல்லாம் 7 to 10 போட்டிருக்காங்க. So R7, R8, R9, R10. சரியா? Now some probability எழுதலாமா? Let A be the event of choosing a even numbered ball. A be the event of choosing an even numbered ball. இப்ப பாரு, முதல்ல S எழுதின உடனே N of S எழுதிக்கோ, அது வசதியா இருக்கும். N of S is equal to 10 இல்லையா? ரைட். இப்ப A எழுதுவோம். ஈவன் நம்பர் பால் எதெல்லாம் இருக்கும் சொல்லு? W2 இருக்கும் ஈவன் நம்பர், W4, W6, அப்புறமா என்ன இருக்கும்? R8, R10 இல்லையா? Therefore N of A is equal to 5. Therefore P of A is equal to N of A by N of S
equal to 5 by 10 which is 1 by 2. இல்லையா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஒயிட் பால் கேட்டிருக்காங்க. ஒயிட் பால் வந்து 1 to 6 அவ்வளவுதான். அப்ப 6 by 10 which is 3 by 5. எழுதலாமா? Second one, let B be the event of choosing a white ball. Therefore, n of B is equal to 6. Therefore, probability of B is equal to 6 by 10 which is equal to 3 by 5. இது எல்லாமே உனக்கு 2 மார்க் क्वेश्चंस தான். 2 மார்க் क्वेश्चनல இதுல நிறைய வரதுக்கு சான்சஸ் அது. சரியா? 9th क्वेश्चन பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஹோம்வொர்க் தரணும் அப்படின்னா சீக்கிரம் நம்ம எக்ஸசைஸ் முடிச்சிடலாம்னு பாக்குறேன். ஆனா எந்த கொஸ்டினை பார்த்தாலும் எனக்கு வந்து ஏதோ ஒரு மாடல் மாறி வருதே, நம்ம செய்யலாமே அப்படின்னு தோன்றுது. நீங்க அங்க விளையாடுறீங்க. A number is selected at random from integers 1 to 100. Find the probability that it is a perfect square. Perfect square அதெல்லாம் உனக்கு தெரியும். 1 to 100 இருக்கு நம்பர்ஸ். அப்ப n of s is equal to 100 இல்லையா? எழுதலாமா? n of s is equal to, அதாவது s is equal to numbers 1 to 100. n of s equal to 100. Now, first question, A is equal to set of perfect squares 1, 4, then 1 square is 1, 2 square 4, 3 square 9, 4 square 16, இல்லையா? 5 square 25, 6 square 36, 7 square 49, 8 square 64, 9 square 81, 10 square 100. எல்லாத்தோட ஸ்கொயர் 1 to 10 ஸ்கொயர் எல்லாமே அந்த 100 குள்ள இருக்கு. Therefore, n of a is equal to 10. Therefore, p of a is equal to n of a by n of s equal to 10 by 100 which is equal to 1 by 10. சரியா? அடுத்தது not a perfect cube. not a perfect cube அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல perfect cube எடுப்போம். ஓகே, second one, let B be the set of cubes. Then B is equal to 1 cube is 1, 2 cube 8, 3 cube 27, 4 cube 64, 5 cube 125. அதனால எடுக்க முடியாது. 100 வரைக்கும் தான் நம்ம எழுத முடியும் இல்லையா? Therefore, n of B is equal to actually 4 by 100 which is equal to 1 by 25. ஆனா நமக்கு not a perfect cube கேட்டிருக்காங்க இல்லையா? So, therefore, probability of getting getting a number which is not a perfect cube, which is not a perfect cube, is nothing but n probability of B complement இல்லையா? சரி, இங்க வந்து நம்ம n of B வந்து 4 மட்டும் தான் எழுதுவோம். n of B 4 which implies that probability of B is equal to 4 by 100 equal to 1 by 25. probability தான் இப்படி எழுதுவோம். ஓகே, which is equal to 1 minus probability of B இங்க இல்லையா? which is equal to 1 minus 1 by 25 which is 24 by 25.
சரியா? Next question. For a sightseeing trip, a tourist selects a country randomly from Argentina, Bangladesh, China, Angola, Russia and Algeria. What is the probability that the name of the selected country will begin with A? பாரு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன எழுதுவ? இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரை எழுதிட வேண்டியதான் இல்லையா? கமா போட்டு எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதிட்டேன்னா போதும். So 1 2 3 4 5 6. அப்ப n of s is equal to 6 இல்லையா? அல்ஜீரியா அதாவது எலிமெண்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் A எத்தனை இருக்கு? 3 இருக்கு இல்லையா? அர்ஜென்டினா, அங்கோலா, அல்ஜீரியா. So 3, therefore 3/6. Probability 1/2. So you can take it as homework. Correct steps எழுதி you can do it. நான் ஆன்சர் சொல்லிட்டேன். You can write it with the proper sentences. சரியா? Let us discuss it quickly. We have one more exercise to be completed by tomorrow. Next question. A box contains 4 green, 5 blue and 3 red balls. A ball is drawn at random. Find the probability that the selected ball is red in color. மொத்தம் எத்தனை balls இருக்கு? Total number of balls வந்து total number of balls equal to 4 plus 5 plus 3, isn't it? So it is 12. Therefore, number of red balls is equal to 3. இல்லையா? Therefore, probability of red ball is equal to 3/12, which is equal to 1/4. Second one, not green in color. Not green in color. N of G எவ்வளவு? Green வந்து there are 4 green balls, 4/12, which is equal, sorry, N of G is 4. Therefore, probability of getting a green ball is 4/12, which is 1/3. So, not green in color அப்படிங்கும்போது probability of G complement is equal to 1 minus 1/3, which is equal to 2/3. 1 minus P of G. இங்க வேணா அதை எழுதிக்கலாம். 1 minus P of G, which is 1 minus 1/3 equal to 2/3. சரியா? Next question பார்க்கலாம். Twelfth question. 20 cards are numbered from 1 to 20. One card is drawn at random. What is the probability that the number on the card is a multiple of 4? 1 to 20. Therefore, S is equal to 1 to 20. First one, A. Multiple of 4. Multiple of 4 எடுப்போம். 1 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20. இல்லையா? Therefore, probability of A எவ்வளவுமா? Equal to N of A வந்து 6. Sorry, 5. இப்ப N of S வந்து 20. So, probability N of A by N of S equal to 4/20, which is 1/5. இல்லையா? Second one என்ன கேட்டிருக்காங்க? Not a multiple of 6. அப்ப முதல்ல multiple of 6 எடுத்துக்கோ. Multiple of 6, 6, 12, 18. அவ்வளவுதான். 20 வரைக்கும் தான் நம்ம எடுக்க முடியும். Therefore, probability of B எவ்வளவு? 3/20. Therefore, probability of B complement, not a multiple of 6. அப்படிங்கும்போது 1 minus P of B equal to 1 minus 3/20, which is 17/20. இல்லையா? 17 numbers வந்து they are not divisible by 6. Next question. இதெல்லாம் இவ்வளவு ஸ்பீட்ல போடணும்.
A two-digit number is formed with the digits 3, 5, 7. Find the probability the number so formed is greater than 57. Repetition of digits is not allowed. So first of all நம்ம sample space எழுதுவோமா? two-digit number form பண்றோம். 3 வச்சுக்கிட்டோம் வச்சுக்கோ. First digit 3 எடுத்தோம்னா 35, 37 எழுதலாம். ஏன்னா 3 ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது 5 எடுத்தோம். ஃபர்ஸ்ட் டிஜிட் 5 அப்படின்னா 53, 57 எழுதலாம். ஃபர்ஸ்ட் டிஜிட் 7, 10th டிஜிட்டை வந்து 7 எடுத்தோம்னா 73, மீதி ரெண்டு விடுபட்டு இருக்கு இல்லையா, 75 அப்படி எழுதலாம் இல்லையா. therefore n of s equal to 6. n of s equal to 6. okay, so a equal to set of all numbers which are greater than 57. greater than 57 எது? 73, 75 தான். so n of a is equal to 2. p of a is equal to 2 by 6 which is 1 by 3 இல்லையா. next question. Three dice are thrown simultaneously. Find the probability of getting the same number on all the 3 dice. 3 dice நம்ம ரோல் பண்றாங்க. 2 diceக்கு நம்ம பார்த்திருக்கோம் எப்படி இருக்கும் அந்த sample spaceனு. 3 dice போடும்போது என்ன ஆகும் பாரு. 1 1 1 இல்லையா, 1 1 2 1 1 3, அதே மாதிரி 6 கிடைக்கும். இப்படியே போய் 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 நமக்கு லாஸ்ட் will be 6 6 6. இதுதான் sample space. n of s எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா 6 into 6 into 6 equal to 216. புரியுதா? let a be the amount of getting the same number in the on all the 3 dice. அப்போ a is equal to, then a என்னவா இருக்கும்? same numbersனா 1 1 1, 2 2 2, 3 3 3, 4 4 4 இல்லையா, 5 6 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். 5 5 5, 6 6 6. therefore n of a is equal to 6. therefore probability of a is equal to 6 by 216 which is 1 by 36 இல்லையா. next question பார்க்கலாமா? Fifteenth question. 2 dice are rolled and the product of the outcomes are found. What is the probability that the product so found is a prime number? 2 dice உனக்கே தெரியும். so 36 is the number of elements in the sample space. அது முதல்ல எழுதிக்கலாம். s is equal to 1 1 1 2 etc. up to 6 6. therefore n of s equal to 36. இப்போ a prime நம்பரா இருக்கும். ப்ராடக்ட் வந்து பிரைமா இருக்குன்னா என்ன அர்த்தமா? இந்த 1 to 6ல எதெல்லாம் நமக்கு வந்து பிரைம் அப்படின்னு பாரு இல்லையா. ஒன்னோட எலிமெண்ட்ஸ் எதெல்லாம் மல்டிப்ளை பண்றியோ அது மட்டும் தான் பிரைமா இருக்க முடியும் இல்லையா. இப்போ 2 2s are 2 is a prime, another 2 is a prime. 2 2s are 4 ஆயிரும். பிரைம் பிரைம் மல்டிப்ளை பண்ணாலும் அது காம்போசிட் ஆயிடுது இல்லையா. அப்ப பாரு இங்க நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 is not a prime number. so 1 into 2 2 2 is a prime. அப்ப 2 1 இருக்கலாம். அதே மாதிரி 3 is a prime number. 3 1 1 3 ஆனா 1 3 3 1 இல்லையா. ஃபர்ஸ்ட்ல 1 3 1 3 3 1. 4 கிடையாது. then 5 1 5 5 1. 6 is not a prime number. அப்ப இவ்வளவுதான் இருக்க முடியும். so n of a is equal to 6.
probability of A is equal to 6 by 36 which is equal to 1 by 6. சரியா? Next question. அப்ப question புரிஞ்சிட்டு sample space அந்த எலிமெண்டோட அந்த eventோட எலிமெண்ட்ஸும் எழுதணும். 16th question. A jar contains, இது ரொம்ப நல்ல question, important question கூட. A jar contains 54 marbles, each of which is in one of the colors blue, green and white. The probability of drawing a blue marble is 1 by 3. சரியா? 54 marbles இருக்கு. அப்போ number of elements in sample space is equal to 54. புரியுதா? Now, blue marble. அப்போ probability of blue marbles 1 by 3. Probability of green marbles 4 by 9. இல்லையா? How many white marbles does the jar contain அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லையா? பாரு, அதாவது P of B அதாவது getting a drawing a green or blue or white marble are mutually exclusive events. Mutually exclusive events. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னு நடக்கும்போது இன்னொன்னு நடக்க முடியாது. Therefore, probability of blue plus probability of green plus probability of white is equal to 1. இல்லையா? சரி, எழுதலாமா இப்போ? Therefore, என்ன ஆகும்? Which implies that 1 by 3 plus 4 by 9 plus P of W is equal to 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? இல்லைனா P of W மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். is equal to 1 minus 1 by 3 minus 4 by 9 which is equal to 9 is the LCM. இல்லையா? அப்போ 9 minus 3 minus 4 which is equal to 7. இது 2 by 9. What is 2 by 9? N of W is 2 by 9. Sorry, P of W is 2 by 9. But probability of W என்னமா? N of W by N of S equal to 2 by 9. Which implies that N of W by 54. N of S வந்து 54 னு எழுதி ஏற்கனவே தெரியும் நமக்கு. இல்லையா? Then that is equal to 2 by 9. இப்போ N of W கண்டுபிடிக்கலாமா? Therefore, N of W is equal to 2 by 9. The 54 இங்கே போனா into 54. இங்கே 6 times. So, 12 white marbles are there. Number of white marbles is equal to 12. சரியா? அப்ப இந்த மாதிரி n கேட்டாலும் number of elements கேட்டாலும் எழுத தெரியணும். probability அதையும் லிங்க் பண்ணி கரெக்டா கொண்டு வர தெரியணும். Next question. A bag consists of 100 shirts, of which 88 are good, 8 have minor defects, and 4 have major defects. A trader A will accept only the shirt which are good, but the trader B will not accept the shirts which have major defects. One shirt is drawn at random. What is the probability that it is acceptable by A and acceptable by B? சரி, முதல்ல எடுத்துக்கலாம். என்ன ஃபர்ஸ்ட் எழுதலாமா? மொத்தம் எத்தனை ஷர்ட்ஸ் இருக்கு? let n of G
be the n of G be the number of good shirts. Then அடுத்து என்ன சொல்லிருக்காங்க n of A be the number of shirts with minor defects. N of B be the number of shirts with major defects. இல்லையா? Therefore, sample space என்ன is equal to 100 shirts சொல்லிருக்காங்க 100 இல்லையா? Now, A accepts trade. இப்போ இந்த ரெண்டும் A, B கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்க நம்ம P, Qன்னு ரெண்டு செட் எடுத்துக்கலாம். சரியா? ரைட். இப்போ A accepts both G, only G. இல்லையா? Only good shirts. A accepts only good shirts. Therefore, என்ன சொல்லலாம்? What is the probability that the shirt is accepted by A is equal to number of good shirts by number of samples. That is number of good shirts எவ்வளவுமா? number of good shirts வந்து நமக்கு 88 கொடுத்திருக்காங்க. இது major defects 4, minor defect 8. ஞாபகம் வச்சுக்குவோம். So it is 88 by 100 which is 4 ஆல் நீ divide பண்ணேனா you will get 22 by 25. 22 by 25. இதுல 0.88 ன்னு எழுதிக்கலாம். அடுத்து B accepts only. அவர் எதை தான் அக்செப்ட் பண்ண மாட்டாரு? இது ரெண்டே அக்செப்ட் பண்ணிக்குவார். இதை மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டார். மேஜர் டிஃபெக்ட் இருந்தா அக்செப்ட் பண்ண மாட்டார். So it is 88 plus 8 இல்லையா? Shirts accepted by B. Equal to 88 plus 8 equal to 96. Therefore, probability that the shirt is accepted by B is equal to 96 by 100, which is 4 which divide பண்ணேனா you will get 24 by 25, or you can write it as 0.96. சரியா? ரொம்ப சிம்பிளான சம் இது. பார்க்கறதுக்கு தான் ரொம்ப பெரிய क्वेश्चन மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா? ரீட் பண்ணி புரிஞ்சிட்டோம்னா 2 நிமிஷத்துல போடலாம். அவ்வளோ டிஸ்கிரிப்ஷனே தேவையில்லை. 2 மார்க்ஸ்லயே கேட்கலாம் அந்த क्वेश्चन. Next question. A bag contains 12 balls, out of which X balls are white. If one ball is drawn at random, what is the probability that it will be a white ball? எத்தனை balls இருக்கு? 12 balls இருக்கு. அப்போ X by 12 இல்லையா? First questionக்கு direct answer கொடுக்கலாம். X by 12. X balls are white. அதுல மொத்தம் 12 balls. இப்போ X by 12. If 6 more balls, white balls, are put in the bag, then if the probability of drawing the white ball will be twice that of in 1, then find X. ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? Find the, if one ball is drawn at random, what is the probability that it will be a white ball னு கேட்டாங்க. அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டோம். If 6 more white balls are put into the bag, அப்படின்னா என்ன அர்த்தம்? செகண்ட் பார்ட் தான் நம்ம கொஞ்சம் கவனமா செய்யணும் இல்லையா? செகண்ட் பார்ட்ல டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ்
become 18. 12 plus 6 equal to 18. அப்போ number of white balls எவ்வளவா இருக்கும் பாரு. number of white balls என்ன ஆகுது? equal to x plus 6 ஆகுது. அவங்க என்ன சொல்றாங்க? if 6 more white balls are put into the bag, and if the probability of drawing a white ball will be twice that of in one, ரெண்டு பங்கு ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப என்ன அர்த்தம்? probability, now probability of white எவ்வளவு? probability of taking a white ball equal to x plus 6 by 18 இல்லையா? by data, by given data or by given condition, by condition என்ன சொல்றாங்க? x plus 6 இந்த probability is equal to 2 into the previous probability ன்னு சொல்றாங்க. இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஈஸியா கண்டுபிடிக்கலாம். it is only a linear equation. இங்க கேன்சல் பண்ண one time, இங்க 6 times இல்லையா? இப்ப நான் இப்படி கூட பண்ணுவேன். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் இங்க டினாமினேட்டருக்கு இங்க டினாமினேட்டர் கேன்சல் பண்ண நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். so you can cross multiply. அதாவது 6 into x plus 6 equal to 18x இல்லையா? இப்ப 6 கேன்சல் பண்ணலாம். இங்க 3x இல்லையா? அப்ப x plus 6 is equal to 3x. The x இந்த பக்கம் கொண்டு வா, you will get minus x. So 2x equal to 6. Therefore x is equal to 3. இப்ப போட்டு பாரு. முதல்ல 3 white balls இருந்ததுன்னு வச்சுக்கோ. 3 white balls அப்படின்னா 3 by 12 which is 1 by 4. அடுத்து அது கூட 6 balls சேர்க்கறாங்க. அப்ப இது 9 balls ஆகுது. இங்க 18. So it is half. half அப்படின்னா என்ன? 1 by 4 ஓட double. So our answer is right. புரியுதா? next question. How many questions you have completed? You have completed 18 questions, இல்லையாமா? Okay. Piggy bank contains 100 50 paise coins, 50 1 rupee coins, 20 2 rupee coins and 10 5 rupee coins. One coin is drawn at random. Find the probability that the drawn coin will be a 50 paise coin. மொத்தம் எத்தனை coins இருக்கு? 100 50 paise coins. அப்ப என்ன ஃபீஸ் எழுதலாம் நம்ம? 100 plus 50 plus 20 plus 10. So it gives you 180 இல்லையா? 100 50 20 10. One coin is drawn at random, 50 paise coin. So number of 50 paise coins equal to 100. Therefore, probability of getting a 50 paise coin is nothing but 100 by 180. So it is 5 by 9. சரியா? Second question. Will not be a 5 rupee coin. Will not be a 5 rupee coin. 5 rupee coin எத்தனை இருக்கு? 10 5 rupee coins இருக்கு. Therefore 5 rupee coin வேணும் அப்படின்னா we will have 10 by 180 இல்லையா? அப்ப அது கேன்சல் பண்ண 1 by 18. not a 5 rupee coin அப்படின்னா 1 minus 1 by 18 equal to 17 by 18. ஸ்டெப்ஸ் எழுதிக்கோ. புரியுதா? யாருமே எழுதலன்னு தெரியும் எனக்கு. So I'm just explaining. The last question in the exercise. Okay, only 19 questions are there, I think.
Next, what we are going to see? Yeah, there are only 19 questions. Now we will see the next section, but already time is up. So we will start with the next section tomorrow. Thank you, students.